கள்ளச்சாராயத்தில் போதையை அதிகரிப்பதற்காக மெத்தனால் கலக்கப்படுவதாகவும் அளவிற்கு அதிகமாக கலந்தால் அதுவே உயிரை பறிக்கும் விஷமாக மாறிவிடும் எனவும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 140க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை விஷச்சாராய விற்பனையில் தொடர்புடைய 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டு கைது நடவடிக்கைகள் தொடர்கிறது. அத்துடன் ஆயிரக்கணக்கான லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் தொழிற்சாலைகளிலிருந்து வாங்கி வந்த மெத்தனாலில் தண்ணீரை மட்டுமே கலந்து சாராயம் என கூறி விற்பனை செய்திருப்பது அம்பலமாகியுள்ளது. தின்னர் என்ற பெயரில் போலி பில் மூலம் 1000 லிட்டர் மெத்தனாலை வாங்கி வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் மெத்தனாலை வாங்கியுள்ளது அம்பலமான நிலையில் சம்பந்தப்பட்ட 2 தொழிற்சாலைகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மாதிரிகளை கைப்பற்றி ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கள்ளச்சாராயத்தில் போதையை அதிகரிப்பதற்காக அதில் 0.1 மில்லி மெத்தனாலை கலப்பதாகவும் அதுவே 10 ml வரை கலந்தால் அது குடிப்பவர்களின் உயிரை பறிக்கும் அளவிற்கு ஆபத்தானதாக மாறிவிடும் எனவும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இப்போ நம்ம மினிமமே பார்த்தோம்னாவே நம்ம மெத்தனால்னு அவாய்ட் பண்ணணும். ஆனால் அது பார்த்தோம்னா 0.1% மேலே போச்சுன்னாவே அது வந்து தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு 10 ml போதும். ஒரு உடலில் வந்து பாதிப்புக்கு உண்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெத்தனால் வந்து ஒரு 10 ml எடுத்து ஒருத்தர் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே போதும். அது உடலுக்குள்ளே போய் அது பாதிப்பு உண்டு ஆகாது. ஸோ அது வந்து ரெக்கமெண்டட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 0.1% தான் வந்து எந்த இதுலேயுமே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் கிடையாது. ஸோ 10 ml இட்ஸ் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியது. ஈத்தேல் ஆல்கஹால் வந்து 30% ஆல்கஹால் இருக்கக்கூடியதை குடித்தா மனிதனுக்கு எதுவும் ஆகாது. அது 100% வரைக்கும் இருக்கும். 100% வரைக்கும் இருக்குது தான் எரிசாராயம்னு சொல்லுவாங்க. இந்த மீத்தேல் ஆல்கஹால் வந்து கொஞ்சம் குடித்தாலும் சரி உடல்நிலையை பாதிச்சிடும். சாதாரண சாராயம் ஈத்தேல் ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா தொண்டை கரகரகரன்னு இருக்கும். குடிக்கையிலே முழுங்க முடியாது, எரிச்சல் இருக்கும். ஆனால் மீத்தேல் ஆல்கஹால் வந்து ஜூஸ் மாதிரி இனிப்பாக இருக்கும். அதை குடித்தா 50 ml 5 ml குடித்தாலே போதும் ஒரு மனிதன் உயிரை பறிக்கும். முதல்ல கண் பார்வை போகும். இதில் என்னென்னா அந்த மீத்தேல் ஆல்கஹாலில் எவ்வளோ தண்ணி நீங்கள் கலந்தாலும் அதோட அந்த விஷத்தன்மை மாறாது, குறையாது.